ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ உன் கண்டத்தில் இருக்கும் மணியை கழற்றிக் கொடு. இனிமேல் இந்த மணியோசை எப்போதெல்லாம் என் செவிகளில் ஒலிக்கவில்லையோ அப்போது நீ கைலாயத்தில் இல்லை என்பதை நான் அறிந்து கொள்வேன். மீண்டும் நீ கைலாயத்தை விட்டு வெளியே செல்ல நினைத்தால் உன்னை நான் தண்டித்து விடுவேன். ஓஹோ, இதுதான் அந்த ரகசியமா? முருகன் கைலாயத்தை விட்டு வெளியே வர மறுப்பதற்கு இதுதான் காரணமா? இது குறித்து என் சகோதரன் தாரகாசுரனிடம் உடனே தெரிவிக்க வேண்டும். நான் இப்போது உன் உதவி நாடி வந்திருக்கிறேன் மகிஷாசுரா. தம்பி, உன்னால் ஏதேனும் உணர முடிகிறதா? நன்றாக உணர முடிகிறது. கடும் பசி வயிற்றை கிள்ளுகிறது. எதிரே எவராவது வந்தால் அடித்து புசித்து விடலாம் என்ற உணர்வு வருகிறது. உன்னை உணவிற்காக அலையும் மூடன் நீ. நான் அதை கூறவில்லை. வேறு என்ன கூறினீர்கள்? களைப்பில் உறக்கம் வருகிறது. மூடனே, நம் மாமா தாரகாசுரன் இங்கு நமக்கு அருகில் இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்படியா? ஆமாம், அவர் இங்கே எங்கோ நம் அருகில்தான் இருக்க வேண்டும். நமது மாமாவின் குரல் கேட்கிறதா வாதாபி? ஆம் ஆமண்ணா, நன்றாக கேட்கிறது. ஆனால் அது நிச்சயம் அது மாமாவின் குரல்தான். நான் கூறினேன் அல்லவா, அவர் இங்குதான் இருக்க வேண்டும். அதோ அந்த அரண்மனையிலிருந்துதான் மாமா தாரகாசுரனின் குரல் கேட்கிறது. வா. மகிஷாசுரனும் மாமா சூரபத்மனும் இங்குதான் இருக்கிறார்கள். அசுரகுலமே இங்கு கூடியிருக்கிறது என்றால் இங்கு என்னதான் நடக்கிறது? அதை நாம் கண்டறிவோம். நாங்கள் முழு இரவும் முருகனுக்காக காத்திருந்தோம். முருகனை ஆத்திரம் கொள்ளும் வகையில் எத்தனையோ தூண்டுதல் முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் எங்கள் அழைப்பை ஏற்று முருகன் வெளியே வர மறுத்துவிட்டான். அசுரகுல சாம்ராஜ்யத்தின் பேரரசர் சூரபத்மரே, மாய சக்திகளின் நிகரற்ற தாரகாசுரா, உங்கள் முருகனுக்கு என்னதான் நேர்ந்தது? முருகன் அபார சக்திகள் கொண்டவன், அசுரகுலத்தை அழிக்க அவதரித்தவன் என்றெல்லாம் அந்த சிறுவனை கண்டு நீங்கள் புகழ்பாடி பேசினீர்களே. ஆனால் தன் முகத்தை என் சேனாதிபதியிடம் காட்டவே அந்த சிறுவனுக்கு துணிச்சல் இல்லை. ஆக நீங்கள் இருவரும் அசுரவனத்தின் சுண்டலிகள் என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. மகிஷாசுரா, நீ என்ன பேசுகிறாய், யார் முன் பேசுகிறாய் என்பதை அறிந்துதான் பேசுகிறாயா? நாவடக்கத்தோடு பேசு. ஒரு தாரகாசுரா, ஒரு மன்னிக்க வேண்டும் அசுரகுல பேரரசே.
தாங்கள் இருவரும் அந்த சிறுவனை கண்டு அஞ்சி நடுங்குவது உங்கள் பிரச்சனை. ஆனால் அவன் புகழ் பாடி நீங்கள் என்னையும் அச்சுறுத்த முயல்கிறீர்கள். என் பொன்னான நேரத்தை அந்த சிறுவன் முருகனை தேட வைத்து வீணடித்து விட்டீர்கள். மகிஷாசுரா, யுத்த நியதிகளை நீ நன்கு அறிவாய் என்று கருதினேன். எவன் சத்ருவின் பலத்தை குறைவாக மதிப்பிடுகிறானோ அவனை தோல்வி தழுவும் என்பது யுத்த நியதி அல்லவா? நீ அந்த முருகனின் பலத்தை குறைவாக மதிப்பிடுகிறாய். அந்த முருகன் ஆக பெரும் சக்திகளை கொண்ட ருத்ரதேவனான ஈசனின் அவதாரம். ஆம், ஆகையால் தான் அந்த முருகனை தேவ சேனாதிபதியாக நியமித்திருக்கிறான் தேவகுல அரசன் தேவேந்திரன். எனக்கு உன் கருத்தில் உடன்பாடு இல்லை தாரகாசுரா. முருகனை வெளியே அழைத்து வர என் சேனாதிபதிகள் எவ்வளவோ முயற்சித்தார்கள். ஆனால் அவன் வெளியே வர மறுத்துவிட்டான். எனில் அந்த முருகன் மாவீரன் என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. ஆனால் நீங்களோ சிற்றெரும்புக்கு ஒப்பான ஒரு சிறுவனை கண்டு அஞ்சுகிறீர்கள். அதோடு உங்களை நீங்கள் அசுரர்கள் என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். எனக்கு இது வேடிக்கையாக உள்ளது. மகிஷாசுரா, என் சகோதரர்களின் பராக்கிரமத்தை நீ அறிய மாட்டாய். அவர்களே அந்த முருகனின் ஆற்றலை போற்றுகிறார்கள் என்றால் அதில் உண்மை உள்ளதென்ற அர்த்தம். அந்த முருகன் எத்தனையோ யுத்தங்களை கண்டவன். தேவர்களையும் அசுரர்களையும் தன் காலடியில் பணிய வைத்தவன். அந்த கந்தன் முன் உன் இரு சேனாதிபதிகளும் வெறும் துரும்பு. உன் சேனாதிபதிகளின் வெற்று சாகசங்களையும் அச்சுறுத்தல்களையும் கண்டு அந்த முருகன் எண்ணி நகையாடியிருப்பான். மகிஷாசுரா, நீ மெலிதாக அந்த முருகனை சீண்டினால் போதும், அவன் உன்னை யுத்த களத்தில் வதம் செய்ய ஓடோடி வந்திருப்பான். ஆனால் தன் புத்திரன் முருகனை அன்பென்ற விலங்கினால் சிறை வைத்திருக்கிறாள் அவன் அன்னை பார்வதி. முருகன் நகவை 16 எட்டும் வரை அவன் யுத்த களம் செல்லக்கூடாதென்று கட்டளையிட்டிருக்கிறாள். ஆகவே அவன் இப்போது அசுரர்களோடு யுத்தம் புரிய வரமாட்டான். இது அந்த தேவர்களின் ஆகப்பெரிய சதித்திட்டம். அந்த முருகன் அகவை 16 முடிந்தவுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் 108 யுகங்கள் முடிந்துவிடும். அத்தருணத்தில் அந்த முருகன் நம்மை அழிக்க வேண்டும் என்பதே அவர்கள் சதி. காரணம், அந்த முருகன் அகவை 16 முடிந்தவுடன் இப்போது கொண்டிருக்கும் சக்தியை விட 1000 மடங்கு சக்தி கொண்டவனாக விளங்குவான். அப்போது அவன் அசுர குலத்தை சுலபமாக வீழ்த்தி விடுவான். மகிஷாசுரா, நிலைமையை புரிந்து கொள். நம் அசுரகுலம் பெரும் அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அனைவரின் உயிரும் பெரும் ஆபத்தில் இருக்கிறது. ஏதேனும் செய்து அந்த முருகனை உடனே அழிக்க வேண்டும். ஆனால் கைலாயத்தை விட்டு விடாப்பிடியாக வெளியே வர மறுக்கும் அந்த பொடியன் முருகனை எப்படி வெளியே வரவழைப்பது?
நான் சொல்கிறேன். முருகனை கைலாயத்தை விட்டு வெளியே வரவழைக்கும் சூட்சமத்தை நான் அறிவேன். நீங்கள் எத்தனை சவால் விடுத்தாலும் என்னதான் தூண்டினாலும் அன்னையின் சொல்லை மீறி அந்த முருகன் ஒருபோதும் வெளியே வரமாட்டான். ஆனால் அப்பாவி மக்களுக்கு துன்பம் என்றால், தேவர்களுக்கு ஒரு துயரம் என்றால் உடனே அவர்களை காக்க வெளியே ஓடோடி வருவான் குமரன். கடங்காசுரன் மக்களை வதைத்தான். தன் குருதேவரின் சொல்லையும் மீறி யுத்தகளம் வந்தான் கந்தன். அதேபோல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அன்னையின் சொல்லையும் மீறி அவன் யுத்தகளம் அவசியம் வருவான். அற்புதம், அற்புதம்! அஜமுகி, உன் மகன் மிகவும் யுக்தி கொண்டவன். மகிஷாசுரா, அந்த முருகனை கைலாயத்திலிருந்து வெளியே வரவழைக்கும் சூட்சமம் இப்போது புரிந்துவிட்டதல்லவா? உடனே செயலில் இறங்கு. சென்று அப்பாவிகளை கொன்று குவி. ரிஷிகளின் யாகத்தை அழி. அவர்களின் பத்தினிகளை சூறையாடி உனது பஞ்சமெத்தையில் கொண்டு வந்து கிடத்து. அவர்களை காக்க அந்த முருகன் ஓடோடி வருவான். நல்லது. அதுதான் முருகனை வரவழைக்க ஒரே வழி என்றான். இதோ இக்கணம் முதல் அப்பாவி மக்களின் கூக்குரலும் கண்ணீரும் இந்த அகிலத்தில் நிரம்பும். திரும்பும் பக்கமெல்லாம் மரண ஓலம் கேட்கும். சிவபுத்திரன் முருகன் மாவீரனாம். அவன் அண்ட சராசரத்தையும் நடுநடுங்க வைப்பானாம். நெருப்பு கோலமாக நின்று எரிந்து அசுரர்களோடு யுத்தம் புரிந்து வெற்றி கொண்டானாம். எங்கே அந்த முருகன்? பாதாள சாம்ராஜ்யத்தின் பேரரசனான பராக்கிரமம் பொருந்திய இந்த மகிஷாசூரன் முன் அந்த முருகனுக்கு நெஞ்சிலே துணிவிருந்தால், தோள்களிலே தினவிருந்தால் வந்து நிற்கட்டும். ஆம், வாருங்கள். நாராயண 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 நாராயண. விரைந்து வாருங்கள், அனைவரும் வாருங்கள். விரைந்து வாருங்கள், வாருங்கள். யாரிடம் சென்று முறையிடுவது என்று புரியவில்லையே. இதற்கு தீர்வு வேண்டுமே. நாராயண நாராயண. அங்கே என்ன நடக்கிறது? ஏன் முனிவர்கள் யாவரும் தலைதெறிக்க அஞ்சி ஓடுகிறார்கள்? ஏதோ அவர்களுக்கு ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும்.
என்ன நடந்தது என்று நான் உடனே அறிய வேண்டும். நாராயண நாராயண. மகரிஷி நாரத முனிவரே, எங்களை காப்பாற்றுங்கள். அப்படி தங்களுக்கு என்ன அபாயம் நேர்ந்தது? ஐயோ, அதை எப்படி சொல்வோம்? பெரும் பிரளயமே வெடித்துள்ளது. யமராஜனுக்கு மானிடர்கள் மேல் அப்படி என்ன சினமோ நாங்கள் அறியோம். அவருடைய வாகனமான எருமை ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. பல கிராமங்களில் சூறை காற்றைப் போல் மனிதர்களை மலை போல் கொன்று குவிக்கிறது. பிராண பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பூலோகவாசிகள். இப்படியே போனால் பூலோகம் மட்டுமல்ல, சர்வ லோகங்களும் அழிவது திண்ணம். அப்படியா? தேவரிஷியே, எங்களின் நிலையை தேவேந்திரனிடம் எடுத்துரையுங்கள். ஸ்ரீமன் நாராயணரிடம் இப்பெரும் பிரச்சனையை தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள். இந்த அகிலத்தை காக்கும் மகாதேவரின் கருணைக்கு வழி செய்யுங்கள். கவலை வேண்டாம். பூலோகம் அழிவதை மும்மூர்த்திகள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தாங்கள் அனைவரும் காக்கப்படுவீர்கள் என்று நான் உறுதியளிக்கின்றேன். இது யமராஜரின் காரியமாக இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இருந்த போதும் தேவர்களின் அரசனான அந்த இந்திர தேவனிடம் இப்போதே செல்கிறேன். தங்களின் கோரிக்கையை முன்வைக்கிறேன். மிக்க நன்றி நாரதரே. நாராயண நாராயண. இங்கே பிரளயமே வெடித்துக் கொண்டிருக்கிறது. முருகா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யாரோ என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு ஏன் தோன்றுகிறது? சுவாமி, உல்லாசமாக ஒரு பயணம் மேற்கொள்வோமா? சுவாமி, தங்களின் இடையில் ஏன் இந்த மணி கட்டப்பட்டுள்ளது? இது தங்களுக்கு அத்தனை அழகாக இல்லையே. சற்றே கற்பனை செய்து பாருங்கள். தாங்கள் யுத்தம் செய்யும் போது இந்த மணி ஒலித்துக் கொண்டே இருந்தால் நன்றாகவா இருக்கும்? இதோ பார், நீ இந்த மணியை பற்றி எதுவும் தவறாக கூறக்கூடாது. அன்னை என் மீது கொண்ட அக்கறையால் இந்த அழகிய மணியை என் இடையில் அணிவித்திருக்கிறார்கள். அழகிய மணியா? எனக்கு எது நன்மையோ அதையே என் அன்னை புரிவார்கள். என் மீது என் அன்னைக்கு பேரன்பு உண்டு. 16 வயது வரை மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் என் அன்னைக்காக இந்த மணியை நான் இடையில் அணிந்து கொள்வேன். என்னை என்ன செய்ய பணித்தாலும் அதை அப்படியே ஏற்று நடப்பேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நாராயண நாராயண. பிரபு, விழிகளை திறந்து என்னை பாருங்கள். மகிஷாசுரன் அப்பாவி மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் பூலோகமே சர்வ நாசமாகிவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரபு. நாரதா, நீ எதன் பொருட்டு இங்கு வந்திருக்கிறாய் என்பதையும் அறிவேன். அந்த மகிஷாசுரன் புரியும் துர்ச்செயல்களையும் நான் அறிவேன். எனில் தடுத்தாட்கொள்ள வேண்டும் பிரபு. இல்லையேல் அவன் அகிலத்தையே அழித்து நிர்மூலமாக்கி விடுவான். பார்வதி தேவியாரோ முருகனை கைலாயத்தை விட்டு எங்கும் அனுப்புவதற்கு ஒருபோதும் இசைய மாட்டார்கள். அவர்கள் முடிவை யாரால் மாற்ற இயலும்? அன்னையின் முடிவிலும் நியாயம் உள்ளதே. முருகனோ பாலகன், மகாதேவரோ
இந்த அகிலத்தை முருகன் காப்பான் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் தாயன்பிற்கு நிகரான சக்தி ஏதும் இல்லை என்பதோ இந்த உலகம் அறிந்த உண்மை. இந்த நிலையில் தாங்கள் இந்த உலகத்தை காக்க என்ன செய்ய போகின்றீர்கள்? எனில் நான் செல்ல வேண்டும். இந்த அகிலத்தை காக்க என் பணியை ஆற்ற வேண்டும். அப்படித்தானே? ஆனால் உரிய காலம் வரும்போதே செல்ல முடியும். ஏனென்றால் மகிஷாசுரனின் கர்ம பாத்திரமானது இன்னும் பாவங்களால் நிரம்பி வழியவில்லை. ஆகவே இப்போது எதுவும் செய்வதற்கில்லை. எனில் எப்போதுதான் அந்த காலம் வரும் பிரபு? அதுவரை அப்பாவி மக்கள் துன்பத்தில் கிடந்து உழன்று மடியத்தான் வேண்டுமா? பூலோகத்தில் அந்த அப்பாவி மக்களை யார்தான் காப்பது? எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். நடக்கப் போவதை ஒருவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதேபோல் அன்னையின் அன்பையும் ஒருவராலும் வெற்றி கொள்ள இயலாது. நாம் யாவரும் நடக்கும் காரியங்களில் காரணமாக இருப்போம். குருதேவர் துர்வாச முனிவருடைய ஆசிரமத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இப்போது நடக்கிறது. அதே உணர்வை நான் அறிகின்றேன். துர்வாச மாமுனிவருக்கு என்ன நேர்ந்தது சுவாமி? தாங்கள் இப்போது என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆட்பட்டுள்ளார்கள். அவர்கள் அபயக்கரம் நீட்டி அழுகின்றார்கள். அவர்களின் மரண ஓலம் என்னை இம்சிக்கின்றது. அந்த எளிய மக்களுக்கு என் உதவி தேவைப்படுகின்றது. எனில் நாம் தாமதிக்க வேண்டாம். உடனே அங்கு செல்வோம். புறப்படுவோமா புதியதொரு யுத்தம் காண? சதா சர்வ காலமும் நீ என்னோடு இருக்கின்றாய். என் நிலைமையை நீ அறிய மாட்டாயா? என் அன்னையின் கட்டளையை மீறி என்னால் எப்படி கைலாயத்தை விட்டு புறப்பட இயலும்? யாருக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததென்று என்னால் எப்படி கண்டறிய முடியும்? நான் அண்ணனின் சொல்லை உறுதியாக நம்புகிறேன். தம்பி, எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் வேதங்களின் மூலம் தீர்வு காண முடியும். நம்முடைய மனதில் எழும் கேள்விகளுக்கு கூட வேதங்களின் மூலம் பதில் காண முடியும். அதனால் நீ வேதங்களை கற்க வேண்டும். அண்ணா, நாம் பாடத்தை தொடங்கலாம். மறுபடியுமா படிக்க? இது ஒரு சலிப்பான காரியம். மறுபடியும் மறுபடியும் வேதத்தை பாராயணம் செய்வதா? பயணத்தை விட சிறந்தது எது இருக்க முடியும்?
இப்போதே என் சுவாமியிடம் செல்கிறேன். அவர் வேதம் பயின்றது போதும். அவரை நான் இப்போதே வெளியில் அழைத்து செல்கிறேன். எங்கே செல்கிறாய்? ஞான சாகரமான என் சுவாமி விநாயக பெருமான் உன் சுவாமியான முருகப்பெருமானுக்கு வேதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். நீ அவர்களை தொல்லை செய்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். விட்டலாசுரா, எதற்காக என் பாதையை வழிமறித்தாய்? அரசே, நான் வழிமறிக்கவில்லை, சரியான பாதையை காட்ட வந்தேன். அதோ இடதுபுறம் இருக்கிறது தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிரமம். அவர் அமைதி வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தேவகுரு பிரகஸ்பதியை துன்புறுத்தினார், அந்த முருகன் இங்கு ஓடோடி வருவார். ஏனென்றால் அந்த முருகன் இவர்களுக்கு அரணாக நின்று காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? ஆமாம் அரசே. உடனே நீ செல், அந்த தமராசுரனை மாய சக்திகளை பயன்படுத்தி கைலாயத்திற்கு ஒரு ஒற்றனாக அனுப்பு. அந்த முருகன் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து வரச் சொல். அந்த குமரன் சூரபத்மனுக்கும் தாரகாசுரனுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறான் என்றால் அந்த முருகன் ஒட்டுமொத்த அசுரகுலத்திற்கும் எதிரிதான். ஆகவே எனக்கு அந்த முருகனை பற்றிய அனைத்து விவரங்களும் தெரிய வேண்டும். அதேபோல் அந்த முருகன் என்னை எதிர்த்து போர் புரிவானா மாட்டானா என்று நான் அறிய வேண்டும். முருகா, மனதை ஒருநிலைப்படுத்து. வேதங்களின் சாரத்தை மேலோட்டமான அபியாசத்தால் புரிந்து கொள்ள இயலாது. உன் மனமும் புத்தியும் வேதத்தில் லயித்திருக்க வேண்டும். எப்படி தம்புராவிலிருந்து புறப்படும் நாத அலையானது நமது சாரீரத்தை குறிப்பிட்ட ஸ்தாயில் நிலைநிறுத்துகிறதோ, அப்படியே மனமானது ஒடுங்கினால் மட்டுமே வேதத்தோடு ஒன்றிணைய முடியும். இந்த ஓலைச்சுவடியில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் 1000 அர்த்தங்கள் புதைந்துள்ளன. ஒவ்வொரு சொல்லும் நேரடியாக ஒரு பொருளை உணர்த்தும். அதே நேரம் மறைமுகமாக பல தத்துவங்களை தன்னுள்ளே கொண்டிருக்கும். தேனின் சுவையை கருப்பு, சிவப்பு என்று வண்ணத்தினால் வகைப்படுத்த முடியுமா? தேனுக்குள் இனிப்பானது எப்படி உறைந்திருக்கிறதோ, அப்படியே ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் பொருள் ஒளிந்து நிற்கிறது. எனக்கு ஏன் இந்த ஓலைச்சுவடியில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி எருமையாக காட்சி தருகின்றது? தேனில் இன்பம் உறைந்திருந்தது போல் சொல்லில் பொருள் ஒளிந்திருக்கும் என்று அண்ணன் கூறினார். ஆனால் இந்த எழுத்துக்களில் எருமை ஒளிந்து நின்று எனக்கு எதை உணர்த்த முற்படுகிறது? முருகா, உனக்கு என்னவானது?
என்னிடம் ஏதேனும் கேள்வி கேட்க எண்ணுகிறாயா? அண்ணா, வேதங்களே நமக்கு வழிகாட்டி என்று கூறினீர்கள். அவை எப்படி நமக்கு வழிகாட்டும்? வேதத்தின் பொருள் என்ன? வேதங்களை பயில்வதால் நம்மை சுற்றியுள்ள அஞ்ஞானம் விலகி ஞானம் நமக்குள் உருவாகிறது. நமக்கு வேதங்கள் வழிகாட்டுகின்றன. வேதங்கள் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்றன. அண்ணா, நம்முன் இப்போது இந்த ஓலைச்சுவடி ஸ்தூலமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஓலைச்சுவடியில் அடங்கியுள்ள வேதமானது அதூலமாக யுகங்களை கடந்து முக்காலத்திலும் பறந்து விரிந்து நிற்கிறது. அப்படித்தானே? சரியாகச் சொன்னாய் முருகா. முருகப்பெருமானே, முருகப்பெருமானே, தேவகுரு பிரகஸ்பதி பெரும் அபாயத்தில் சிக்கியிருக்கிறார். நிலைமை மேலும் மோசமாவதற்குள் நாம் விரைந்து ஏதாவது செய்ய வேண்டும். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. தேவரிஷியே, ஏன் இத்தனை நேரமானது? நாராயண நாராயண தேவேந்திரா, நான் இந்திரலோகம் வரும் முன்னர் ஸ்ரீமன் நாராயணரை சந்தித்து விவரத்தை கூறச் சென்றிருந்தேன். காக்கும் கடவுளான அந்த நாராயணர் புவனங்களை காத்திடுவார். இது குறித்து அவர் என்னதான் கூறினார்? இன்னும் காலம் கனிந்து வரவில்லை. மகிஷாசுரனுடைய பாவ பாத்திரமானது இன்னும் நிரம்பி வழியவில்லை. அதுவரை காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிவிட்டார். அப்படியா? இப்பொழுது நாம் என்னதான் செய்வது? செய்ய வேண்டியதையெல்லாம் அந்த மகிஷாசுரன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் இப்போது தன் எருமை வாகனத்தில் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் பிரகஸ்பதி ஒருமுறை தவத்தில் அமர்ந்து விட்டால் அது முடிவுறும் வரை எழவே மாட்டாரே. நாம் இப்போது ஏதாவது செய்ய வேண்டுமே. நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் தேவகுரு பிரகஸ்பதிக்கு ஆபத்தாகவே முடியும். நிச்சயமாக தவத்தில் அமர்ந்துள்ள தேவகுருவிற்கு வரும் ஆபத்து எப்படி தெரியும்? நிற்கதியில் நிற்கும் நமக்கு யார்தான் உதவுவார்கள்? அரசே, நான் அன்னை பார்வதி தேவியை சந்தித்து பிரச்சனையை எடுத்துரைக்கின்றேன். ஒருவேளை அவர் ஏதாவது நல்ல யோசனையை முன்வைக்கலாம். அல்லது மனம் இளகி குரு பிரகஸ்பதியை காப்பாற்ற முருகனை அனுப்பலாம் அல்லவா? எப்படியாவது தேவர்களுக்கு உதவியே தீர வேண்டும். நான் நிச்சயம் உதவுவேன். எனில் நாம் இங்கிருந்து புறப்பட போகிறோமா சுவாமி? இல்லை, நான் எங்குமே செல்லப் போவதில்லை. எனில் அபாயத்தில் உள்ள மக்களை எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள்? வேதம் இங்கே ஸ்தூலமாக இருக்கின்றது. ஆனால் அது அதூலமாக யுகங்களை கடந்து எங்கும் நிறைந்திருக்கிறது. அதேபோல் நான் ஸ்தூலமாக இங்கே இருக்கின்றேன். என் சக்தி அதூலமாக நின்று அபாயத்தில் உள்ளவர்களை காப்பாற்றும்.
வாயுதேவனின் சக்தியை கொண்டு யுத்தம் புரிகிறேன். வாயுதேவனே, தங்களின் சக்தி என்னுள் பரவட்டும். முருகா, நீ என் புத்திரன். என் சக்தி உன்னுள்ளே உறைந்து கிடக்கிறது. அதை உன் விருப்பம் போல நீ பயன்படுத்தலாம். ஐயோ, அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ? நம் குருதேவர் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை இந்த எருமை தாக்கிவிடும் அபாயம் உள்ளதே. நம்மால் என்ன செய்ய இயலும்? அந்த ராட்சச எருமையின் பலத்தின் முன்னால் நாமெல்லாம் வெறும் துரும்புதான். என்ன நடக்குமோ தெரியவில்லை. நம் குருதேவரை அந்த ஈசன் தான் காக்க வேண்டும். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அந்த மகிஷாசுரனுக்கு என்ன துணிச்சல்! நம் தேவகுரு பிரகஸ்பதிக்கே சவால் விடுகிறார். அக்னி தேவனான நான் நம் தேவகுருக்கு எதுவும் நடக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அரசே, எனக்கு ஆணையிடுங்கள். நான் உடனே சென்று அனைத்தையும் தடுத்து நிறுத்துகிறேன். முருகா, இப்போது உன் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்கின்றேன். இனிமேலாவது உன் கவனத்தை பாடத்தில் செலுத்து. முருகா, இப்போது உனக்கு என்ன காட்சி தெரிகிறது? எந்த காட்சியும் என் விழிகளுக்கு தெரியவில்லை அண்ணா. யார் இந்த செயலை புரிந்தது? அவனுக்கு நான் தகுந்த பாடம் புகட்டாமல் விடமாட்டேன். மகிஷாசுரா, நெருப்பும் காற்றும் ஒன்றிணைந்தால் அது அபாயகரமாக விஸ்வரூபம் எடுக்கும்.
இப்பெரும் சக்தியே அந்த அசுரனை அழிக்க போதுமானதாக இருக்கும். அதோ அந்த அசுரன் நெருப்பில் பற்றி எரிந்து அழிய போகிறான். இனி நமக்கு சங்கடம் ஏதும் இல்லை. யாருக்கும் தீங்கு நேராது. அக்னிதேவன் வாழ்க வாழ்க, வாயுதேவன் வாழ்க வாழ்க, அக்னிதேவன் வாழ்க வாழ்க, வாயுதேவன் வாழ்க வாழ்க, அக்னிதேவன் வாழ்க வாழ்க. என்ன வியப்பிது? பற்றி எறிந்த அசுரன் மீண்டும் வருகிறானே. என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. கூடாது, மறுபடியும் அது நடக்கக்கூடாது. இந்த மகிஷாசுரன் அத்தனை எளிதில் அழிந்து விடுவான் என்று நினைத்தீர்களா? அது ஒருபோதும் நடக்காது. ஒருவரை சூழ்ச்சி கொண்டு வெல்வதும் மறைந்திருந்து தாக்கும் செயலும் கோழைத்தனமென்றே கருதப்படும்.